எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மூன் விசில் டெரா ட்ரேடிங். என்னோட வீடியோஸை பார்க்க வந்த உங்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போகிறது, இந்த வீடியோ பார்க்க வந்த உங்களோட கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குது, அதோட டிவைன் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க, அது கூட ஆரக்கிள் மெசேஜஸும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்ன மெசேஜஸ் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இந்த செட் ஆஃப் கார்ட்ஸ் நான் ஆல்ரெடி ப்ரீ ஷஃபிள் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது என்னன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். Three of Pentacles, the Devil, King of Wands. ஸோ இங்கே வந்து கார்டை பார்க்கும்போது Three of Pentacles, the Devil and the King of Wands அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த சம்பந்தமாக நீங்கள் வந்து சில உங்கள் கரியரை வந்து நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்காக சில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஒர்க்கில் உங்களோட ஸ்கில்ஸ், உங்களோட டேலண்ட் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் உங்களோட ஹார்ட் ஒர்க்கு நீங்கள் கொடுத்தாலுமே இப்போ உங்களுக்கு அந்த ஒரு வேலை வந்து முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கடினமாக இருக்குது. அது நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் கொடுத்தாலுமே உங்களால் அதை வந்து முடிக்க முடியல. நீங்கள் அதுக்கு வந்து இப்போ நீங்க வந்து என்ன செய்றீங்க அப்படின்னா, அடுத்ததா இதை பத்தி எங்க போய் ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்க. இன்டர்நெட்ல போய் தேடுறீங்க. ஆனாலும் வந்து இந்த விஷயத்த உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியல. இதுக்கு நீங்க எவ்வளோ எஃபர்ட் போட்டுமே நீங்க வந்து நிறைய போய் கத்துக்கிட்டு நீங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் கொடுத்தாலுமே இப்போ அந்த வேலை இன்கம்ப்ளீட்டா இருக்கிற மாதிரி இங்க கார்டு இருக்கு. அந்த சூழ்நிலை உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குன்னா, மேபி உங்களை ஒரு டிப்ரெஷனுக்குள்ள கொண்டு போயிருக்கலாம். ஒரு அடிக்ஷனாக கூட நீங்கள் இப்போ செய்கிற வேலை, மேபி அது ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்காக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது பிஸ்னஸ் சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது ஒரு பில்ட் பண்ணலாம். ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஒரு வேலை வந்து உங்களுக்கு முடிய மாட்டேங்குது. நீங்கள் அதுக்கு எவ்வளோ எஃபோர்ட் போட்டாலும், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் கொடுத்தாலும், உங்களோட டேலண்ட்டு நீங்கள் அதில் கொடுத்தீங்கனாலும் இப்போ அந்த வேலை உங்களுக்கு முடியாமல் ஒரு டிப்ரெஷன்லேயும் ஒரு அடிக்ஷன்லேயும் நீங்கள் போயிட்டீங்க. ஸோ சுச்சுவேஷன் இப்போ வந்து உங்கள் கண்ட்ரோல்லையே இல்லை அப்படின்றது இங்கே வந்து கார்டோட எனர்ஜி, உங்களோட எனர்ஜியாக இருக்குது. ஸோ கார்டு அதான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ நீங்கள் இப்போ வந்து என்ன செய்கிறீங்க அப்படின்னா, இதை வந்து அப்படியே விட்டுடலாமான்னு கூட யோசிக்கிறீங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையே இதை விட்டுடலாமா இல்லை கொண்டு போகலாமான்னு உங்களுக்கு தோணுனாலுமே நீங்கள் வந்து உங்களை நீங்களே குறைச்சி மதிப்பிடுறீங்க. அதை என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படின்றதால உங்களுக்கு உங்கள் மேலேயே வந்து செல்ஃப் டவுட் வருது. ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து தெரியும், நீங்களே ஒரு ஹார்ட் ஒர்க் பர்சன் தான், எடுத்த வேலையை நல்லபடியாக முடிக்கணும் அப்படின்றதுல தான் நீங்கள் இப்போ எஃபர்ட் போட்டுட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ஹைலி மோட்டிவேட்டட் பர்சன் தான். நீங்கள் உங்களுக்கு நீங்களே வந்து மோட்டிவேட் கொடுத்துக்கிறீங்க. எந்த விஷயமா இருந்தாலுமே அந்த அதாவது ஐடியாஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுல கூட நீங்கள் நல்ல டேலண்டடான பர்சன் தான். இப்போ நீங்கள் யோசிக்கிறது என்னன்னா, இதை அப்படியே நம்ம போட்டுட்டு புதுசாக நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணி அதில் நம்மளோட கிரியேட்டிவான எனர்ஜியை கொடுக்கலாமா, அது நமக்கு இப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்றத யோசிக்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட நம்பிக்கையும் இழக்கிறீங்க. அதாவது உங்களோட கான்ஃபிடென்ட்டும் உங்களோட நம்பிக்கையுமே உங்களை இப்போ வந்து இழக்கிறீங்க. நீங்கள் எவ்வளோ நீங்கள் உங்களுக்கே மோட்டிவேட் கொடுத்துக்கிட்டாலுமே இந்த வேலையால் உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, மறுபடியும் நீங்கள் ஒரு அடிக்டிக்குள்ளேயே போகிறீங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டிவைன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் என்ன மாதிரியான சூழ்நிலையில் இப்போ இருக்கீங்க அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க. மேபி இப்போ இந்த விஷயங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஒரு பயத்தை கூட கிரியேட் பண்ணியிருக்கும். நீங்கள் எந்த விதமான பயத்துல இருந்தாலும், எந்த விதமான சூழ்நிலையில நீங்க இருந்தாலுமே உங்களை நீங்க செல்ஃப் டவுட் பண்ணாதீங்க. உங்களை நீங்க குறைச்சி மதிப்பிடாதீங்க. நீங்க உங்களோட புத்திசாலித்தனத்தையும் உறுதியோட நீங்க இந்த விஷயங்களை நீங்க மேற்கொள்ளும் போது உங்களுக்கு இப்போ வந்து சூழ்நிலைகள் மாறும். ஸோ நீங்க வந்து ரொம்ப நீங்க உள்ள போயிட்டு நீங்க வந்து அடுத்து என்ன செய்யறதுன்னே தெரியாத அளவுக்கு ஒரு குழப்பத்துக்குள்ள இருக்கிறீங்கன்றதால இப்ப ஜஸ்ட் அப்படியே உங்களை ஹோல்ட் பண்ண சொல்றாங்க. நீங்க அப்படியே ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ அந்த டைமிங் பீரியடு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை மாற்றும் அப்படின்றது உங்களோட மெசேஜஸா இருக்கு. ஸோ இப்போ டிவைன் கைடன்ஸ் என்ன கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். Page of Pentacles, the Moon and Queen of Cups. ஸோ
இப்போ நான் என்ன சொன்னனோ அதே தான் இங்கே கைடன்ஸாக இருக்குது. ஸோ டிவைன் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, நாம் எந்த வேலையை செஞ்சாலுமே முதல்ல நமக்கு கொஞ்சம் பேஷண்ட் வேணும், பொறுமை வேணும். நமக்கு அந்த பொறுமை இருந்தாலே நம்ம வந்து எல்லாத்தையுமே சக்ஸஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இப்போ செய்ய வேண்டியது, அவங்க உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதல்ல நம்ம எந்த வேலையும் அவசரப்படக்கூடாது அப்படின்றாங்க. ஏன்னா நீங்கள் ரிசல்ட்டை உடனே எதிர்பார்க்குறீங்க. ஸோ நாம் எப்பயுமே எந்த ஒரு விஷயத்துக்கும் அது க்ரோ பண்ணி அது நமக்கு அந்த ஃப்ரூட்ஸ் நமக்கு கைக்கு கிடைக்கிற வரைக்கும் நாம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்ன்றது தான் இங்க மெசேஜஸா இருக்கு. நீங்க வந்து உங்களோட ஃபினான்ஷியல் பில்ட் எவ்வளவுதான் நீங்க பேஷனேட்டாவே நீங்க பண்றீங்க, ஏன்னா இது என்னோட ட்ரீம்ஸ், என்னோட கோல்ஸ், நான் இதை அச்சீவ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நீங்க எவ்வளோ நீங்க உங்களோட ஹார்ட் ஒர்க் கொடுத்து உங்களோட ஸ்கில்ஸை நீங்க கொடுத்தாலுமே நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது உங்ககிட்ட அதுக்கான பவர் இருக்கு, உங்களால அதை சக்சீட் பண்ண முடியும்ன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்க இப்ப செய்ய வேண்டியது கொஞ்சம் பொறுமையா இருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வரும். அது வரைக்கும் நீங்க உங்களோட ஃபோக்கஸை வேற ஏதாவது, அதாவது மற்ற விஷயங்களை நீங்க கவனம் செலுத்துங்க. இப்போதைக்கு நீங்க பண்ற வேலையிலேருந்து கொஞ்சம் பின்னால வாங்க, கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க அப்படின்றது உங்களுக்கான கைடன்ஸா இருக்கு. ஸோ மூன் கார்டு அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட மூடு வந்து சேஞ்ச் ஆகி இருக்கலாம். மேபி இந்த சூழ்நிலையால நீங்க ஒரு மனக்குழப்பத்துல இருக்கலாம், ஒரு பயத்துல இருக்கலாம். இதை வந்து விட்டுடலாமா அப்படின்னு கூட நீங்க இப்ப யோசிக்கலாம். இப்ப எடுத்த வேலையை விட்டுடலாமா அப்படின்னு கூட நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனா நீங்க வந்து இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல உங்க மனசை நீங்க அமைதிப்படுத்தணும். உங்க மனசு உங்ககிட்ட என்ன பேசுது அப்படின்றத நீங்க கேட்கணும். உங்களோட ஃபீலிங்ஸுக்கும் உங்களுக்கும் உங்களோட இன்னர் செல்ஃபுக்கும் நீங்க இப்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். நீங்க எந்த விதமான கடினமான சூழ்நிலை, இல்லை உங்களுக்கு பயம், இல்லை சுச்சுவேஷன் சரியில்லை, நீங்க இப்படி எது சொன்னீங்கனாலும், எந்த ஒரு மறைமுகமான பயமே உங்களுக்கு இருந்தாலும் கொஞ்சம் நீங்க கவனமா இருங்க. இப்போ நீங்க வந்து உண்மையாவே மூன் கார்டுன்னு வரும்போது இப்போ உங்களோட சூழ்நிலையை நீங்க உங்க மேல உங்களுக்கு வந்து சாதகமா நீங்க மாத்தணும் அப்படின்னா இப்போ கொஞ்சம் நீங்க கவனமா இருங்க. அது இப்போ ரொம்ப முக்கியமா இருக்கு. அதோட நீங்க உங்களோட மனசு என்ன சொல்லுது அப்படின்றத நீங்க கேளுங்க. ஏன்னா உங்களோட இன்ட்யூட்டிவ் வந்து உங்ககிட்ட ஏதோ சொல்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு, நீங்க இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன செய்றீங்களோ இப்போ அதை அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு பாஸ் பண்ணிட்டு நீங்க வந்து கொஞ்சம் உங்களுக்கு ரிலாக்ஸ் கொடுங்க. எந்த விஷயங்களும் நாம கொஞ்சம் பொறுமையா நாம வந்து செய்யும் போது சில விஷயங்கள் உடனே முடியும், சில விஷயங்கள் கொஞ்சம் தாமதமாகும், சில விஷயங்கள் நாம செஞ்சாலுமே ரிசல்ட் வர்றதுக்கு நமக்கு லேட் ஆகும். ஸோ இது எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு இப்போ நீங்க அந்த விஷயத்துல இருந்து வெளியே வந்து கொஞ்சம் கவனமா இருங்க. ஏதோ ஒரு ஹிடன் ஃபியர் உங்களுக்கு இருக்கு, அது என்ன உங்களுக்கு வேணும்ன்றது உங்களுக்கே தெரியல. என்ன உங்களுக்கு ஏதோ ஒன்று வேணும், அதை உங்களோட இன்ட்யூட்டிவ், உங்களோட இன்னர் செல்ஃப் உங்ககிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ஆனா நீங்க அதை இக்னோர் பண்றீங்க. ஸோ அது என்ன விஷயம் அப்படின்றத கவனிங்க. குயின் ஆஃப் கப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க மற்றவங்களுக்கு எவ்வளோதான் அன்பாவும் கருணையாவுமே இருந்தாலும் இப்போ உங்களை நீங்க கவனிக்கணும் அப்படின்றது இங்க வந்து கைடன்ஸா இருக்கு. நீங்க உங்களோட இன்னர் செல்ஃபுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், உங்களுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், உங்களோட இமோஷன்ஸுக்கும் உங்களோட ஃபீலிங்ஸ்க்கும் முதல்ல மரியாதை கொடுங்க. மற்றவங்களுக்கு எவ்வளோதான் கேரிங்கா இருந்தாலும் நம்ம மேல கேர் பண்ணணும் அப்படின்றது இங்க வந்து மெசேஜஸா இருக்கு. நீங்க உங்களை வந்து தாழ்வா ஃபீல் பண்ணாதீங்க. முதல்ல நீங்களே உங்களை டவுனா ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து இங்க முக்கியம் இல்லை. என்ன சூழ்நிலையா இருந்தாலும் அது எல்லாத்தையும் முதல்ல இக்னோர் பண்ணுங்க, தள்ளிடுங்க. அது இப்போ நமக்கு எதுவுமே வேண்டாம். இப்போ நாம செய்ய வேண்டியது நம்மளோட இன்னர் செல்ஃப், நம்மளோட இன்ட்யூட்டிவ் நம்ம கிட்ட என்ன சொல்லுதுன்றதை நம்ம கவனிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட உண்மையான நம்மளோட ஃபீலிங்ஸ் என்ன, நம்மளோட எமோஷன்ஸ் என்னன்றது அதுக்கு நம்மளோட இன்ட்யூட்டிவை நம்ம கேட்டு அதுக்கு கவனம் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு புதிய பெர்ஸ்பெக்டிவான ஒரு டைமென்ஷனுக்கு நமக்கு அதாவது அவ்வளோ தூரம் நீங்க இல்லைன்னாலும் ஒரு அழகான ஒரு புதிய சுச்சுவேஷன் சூழ்நிலை மாறும் அப்படின்றது இங்க உங்களுக்கு வந்து கைடன்ஸா இருக்கு. ஸோ நீங்க ப்ராப்பரா நீங்க உங்களோட விஷயத்துக்கு இப்போ
பிளான் பண்ணி அதை கரெக்டாக நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைகள் மாறும். ஏன்னா பாட்டம் டெக் வந்து 2 of wands அப்படின்னு இருக்குது. ஸோ 2 of wands அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராப்பராக பிளான் போட்டு அது வந்து உங்களுக்கு வந்து உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீங்கள் வந்து அதுக்கு ஒரு ப்ராப்பர் பிளானிங் கொடுக்கும்போது அது உங்களுக்கு நல்ல சக்ஸஸை கொடுக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, கொஞ்சம் உங்களோட இன்ட்யூட்டிவ் என்ன சொல்லுதுன்றதை கவனிங்க, உங்களோட என்ன செல்ஃப் கிட்ட நீங்க பேசுங்க, உங்களுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா நீங்க உங்களை இது வரைக்கும் கவனிக்கல, உங்களுக்கு நீங்க மரியாதை கொடுக்கல. ஸோ இதெல்லாம் நீங்க இப்ப செய்யும் போது நீங்க இப்ப இருக்கிற இந்த கரண்ட் சுச்சுவேஷன் சூழ்நிலையில இருந்து நீங்க கொஞ்சம் ஃப்ரீ ஆகி வெளியே வந்து சரியாகிறதுக்கும் சரியான உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கிறதுக்கும் ஒரு சின்ன ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கும் உங்களுக்கு சூழ்நிலை இருக்கும். இதுதான் இன்னைக்கான ரீடிங் அண்ட் கைடன்ஸ். இப்போ வந்து ஆர்கல் மெசேஜஸ் என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஆர்க்ஏஞ்சல் ரஃபேல், ஹீலிங் அண்ட் அபண்டன்ஸ் ஆர் கம்மிங் டு யூ. அதாவது இது வந்து யூனிகார்ன்ஸ் மெசேஜ். ஸோ உங்களுக்கு யூனிகார்ன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கான ஹீலிங்கும் உங்களுக்கான அபண்டன்ஸும் உங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. ஸோ நீங்க கொஞ்சம் அதை கவனிங்க அப்படின்றாங்க. உங்களுக்கு அவங்க கொடுக்கும்போது அதை உங்களோட மனசை வந்து திறந்து, அதாவது உங்களோட ஹார்ட்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் அதை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க அப்படின்றது மெசேஜஸாக இருக்குது. விஷஸ் பி கேர்ஃபுல், வாட் யூ விஷ் ஃபார் ஆஸ் ஒன் விஷ் வில் பி கிராண்டட். அதாவது இங்கே உங்களுக்கு யூனிகார்ன்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இப்போது டிவைன் கிட்ட அவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு ஆசை நாங்கள் நிறைவேற்றி கொடுக்க தயாரா இருக்கோம், அந்த ஆசை என்ன உங்களுக்கு அப்படின்றத நீங்க டிவைன் கிட்ட உங்களோட ஆசையை நீங்க கேளுங்க. இப்போ அவங்க உங்களோட ஒரு ஆசையை வந்து நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு ஆரக்கல் மெசேஜஸ் அண்ட் கைடன்ஸ். நீங்க இன்னைக்கு அஃபர்மேஷன்ஸ் கூட எடுக்கலாம். என்ன அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னா ஐ எம் ஓப்பன் டு ரிசீவிங் ஹீலிங் அண்ட் அபண்டன்ஸ். இந்த அஃபர்மேஷன்ஸ் வேணுன்றவங்க எடுத்துக்காங்க. ஐ ஃபோக்கஸ் ஆன் மை யூனிகார்ன் விஷ் டுடே. இது இன்னொரு அஃபர்மேஷன். இது வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது இன்னைக்கான மெசேஜஸ் அண்ட் கைடன்ஸ். இது யாருக்கு பொருந்துதோ எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.